உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜனவரி 9, 2014ஆம் ஆண்டு சென்னை எண்ணூர் துறைமுகத்துக்கு இந்தோனேஷியாவிலிருந்து ஒரு கப்பல் ஒன்று வருது. அந்த கப்பலில் 69,925 டன் நிலக்கரி அது தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு சொந்தமானது. இந்த கப்பல் இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பி ஒரு நேர் வழியாக வராமல், அதாவது நேரடியாக இருக்கக்கூடிய எளிதான பாதையை பயன்படுத்தாமல் பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டுக்கும் சிங்கப்பூருக்கும் போயிட்டு கடைசியாக எண்ணூர் துறைமுகத்தில் வந்து சேர்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கப்பலில் இருக்கக்கூடிய நிலக்கரி தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு சொந்தமானது. இப்போ இந்த கார்கோவுடைய பேப்பர் ஒர்க்கின் மூலமாக தான் நமக்கு இந்த கப்பலானது சிங்கப்பூருக்கு போனதும் பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டுக்கு போனதும் நமக்கு வெளிப்படையா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 24 விநியோகங்கள், அதாவது 24 நிலக்கரி ஷிப்மெண்ட்ஸ் ஜனவரி 2014 அக்டோபர் 2014 வரைக்கும் இதே வழியில் பயணித்திருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பும் போது இந்த நிலக்கரி எல்லாம் குறைந்த தரத்திலானது அப்படின்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதே நிலக்கரி எண்ணூர் துறைமுகத்திற்கு வந்து சேரும்போது இது அதிகப்படியான குவாலிட்டியிலான நிலக்கரி அப்படின்றது பதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல், இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பும் போது இந்த நிலக்கரிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் பிரைஸை விட 3 மடங்கு விலை அதிகமாக மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாடு மின்வாரியம், டான்ஜெட்கோ அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு மின்வாரியம் இந்தோனேஷியாவிலிருந்து இந்த நிலக்கரி கிளம்பும் போது அமைக்கப்பட்ட அல்ல நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 3 மடங்கு அதிக விலை கொடுத்து இந்த நிலக்கரியை வாங்கியிருப்பதா நமக்கு டேட்டா சொல்லுது. இந்த தரவுகள் எங்கேருந்து கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க இன்வாய்ஸஸ்ல இருந்து இருக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கு, பேங்கோட டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அங்கிருந்து வந்த டேட்டாக்கள் சொல்லுது, டான்ஜெட்கோட டேட்டாக்கள் சொல்லுது. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவிலிருந்து அதானி குழுமத்திற்கு இந்த நிலக்கரியை விநியோகம் செய்யக்கூடியதான அந்த சப்ளையருடைய ஆர்கனைசேஷன்ல இந்த லீக்கான டேட்டாவும் நமக்கு இதை வெளிப்படையாக சொல்லுது. அதாவது லோ குவாலிட்டி கோல், அதாவது குவாலிட்டியில் குறைவான நிலக்கரியாக இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பிய இந்த நிலக்கரி சென்னைக்கு வந்து சேரும்போது எப்படி குவாலிட்டி அதிகரிச்சுனோ இல்லை எப்படி அந்த தரம் உயர்ந்ததோ அப்படின்னு யாருக்குமே தெரியாது, அதானி குழுமத்தை தவிர. இப்போ இன்னும் நீங்கள் டேட்டாவோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எவிடன்ஸ் எல்லாமே நமக்கு நம்ம முன்னாடி இருக்கிற எவிடன்ஸ், அது டான்ஜெட்கோ எவிடன்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஆர்ஐலேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய எவிடன்ஸாக இருக்கட்டும், இல்லை லீக் ஆகிருக்கக்கூடிய இன்வாய்ஸஸாக இருக்கட்டும், இல்லை இந்தோனேஷியன் சப்ளையர்கிட்ட இருந்து லீக் ஆகிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எல்லா டிரான்சாக்ஷனினாலும், இந்த எல்லா நிலக்கரி விநியோகத்திலிருந்தும் பயனடைந்தவர் ஒரே ஒருவர் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோடியோட பங்காளி அதானி. 2014 இந்த சம்பவத்துக்கு எதிராக டிஆர்ஐ, டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்குது. இதை விசாரிக்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமா அந்த விசாரணை இன்னும் முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2019 பம்பாய் ஹைகோர்ட்ல போய் நம்ம மோடியுடைய பங்காளியாக இருக்கக்கூடிய அதானி ஒரு ஸ்டே ஒன்று வாங்குறாரு. அந்த விசாரணையை நிறுத்துவதற்கான ஒரு ஆர்டரை ஒன்று வாங்கிடுறாரு. அதனால இதற்கு பிறகு அந்த விசாரணை முன்னேறாமல் அப்படியே நின்று விடுகிறது. இப்போ இந்த விலை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட $91.91 ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அதிகரிச்சிருக்கிறதா டேட்டாக்கள் சொல்லுது. அதாவது இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பியதை விட சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் வந்து அந்த நிலக்கரி சேரும்போது ஒரு மெட்ரிக் டன்னிற்கு $91.91 அதிகரிச்சிருக்கிறதா இந்த டேட்டா சொல்லுது. அறப்போர் இயக்கம் அப்படிங்கிறதான ஒரு என்ஜிஓ இப்போ ஒரு டேட்டா ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு மின் வாரியம் கிட்டத்தட்ட 6,000 கோடி அதிகமாக கொடுத்து இந்த நிலக்கரியை வாங்கியிருப்பதா அறப்போர் இயக்கத்தினுடைய டேட்டாக்கள் நமக்கு வெளிப்படுது. ஆக மொத்தத்தில் இந்த 2019ஆம் ஆண்டு இன்னொரு டேட்டா ஒன்று வெளியே வருது. என்னன்னா, 2021 2023 வரைக்கும்
அதானி குழுமமானது கிட்டத்தட்ட $5 பில்லியன் ஒரு இடைத்தரகருக்கு கொடுத்து விலையை அதிகப்படுத்த முயற்சித்ததாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டுகளின்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. கோரிக்கைகளை முன்வைத்து மறுபடியும் DRI, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், ஒரு வழக்க ஒன்று ஆரம்பிக்குது. இது நடந்த வருடம் 2021, 2022 மீண்டும் ஒரு இன்வெஸ்டிகேஷனை DRI ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இதுக்குள்ள ஆழமா சொல்லி போய் பார்க்கும்போது இதுல சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் தான் பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் தான் இடைத்தரகராக இந்த என்டையர் டிரான்சாக்ஷன்லையும் இந்த என்டையர் விநியோகத்திலையும் இந்த நிறுவனம் தான் இடைத்தரகராக செயல்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கப்பலானது இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பும் போது நான் சொன்னேன் பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டுக்கு போயிருக்குன்னு சொன்னேன், சிங்கப்பூர் போயிருக்குன்னு சொன்னேன். அப்ப இந்த இடைத்தரகராக செயல்படக்கூடிய நிறுவனம் இருப்பது பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்ட்ல. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த கப்பல் இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பி பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டிற்கு போகும்போது ஒரு பிரைஸ் இருக்குது, ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலை பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டுக்கு போகும்போது அதிகரிக்குது, 3 மடங்காக அதிகரித்து எண்ணூர் ஏர்போர்ட்ல வந்து நிற்கிறது. இன்னும் பல டேட்டாக்களை நம்ம ஆராயும் போது அதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 16 லட்சம் மக்கள், 1.6 மில்லியன் மக்கள் காற்று மாசுபடுதலால் இறந்திருக்கிறாங்க. 2019 வந்த டேட்டான்னு நினைக்கிறேன். 2019 வந்த டேட்டா படி கிட்டத்தட்ட 16 மில்லியன் மக்கள், 16 லட்சம் மக்கள் இந்த பொல்யூஷன்னால, மாசுபடுதல்னால, சுற்றுச்சூழல் மாசுபடுதல்னால இறந்திருக்கிறதா ஒரு தகவல் சொல்லுது. ஆக மொத்தத்துல இந்த 6000 கோடியை தமிழ்நாடு மின்சார வாரியம் அதிகமாக கொடுத்து இந்த நிலக்கரியை வாங்குறதுல யாரு பாதிக்கப்படுறான்னு பார்த்தா, என்ன மாதிரியும் உங்களை மாதிரியும் இருக்கக்கூடிய சாமானியர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இதனால ஃபியூவல் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாகுது. அதிகமாகும் போது ஆப்வியஸ்லி நீங்க பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்களும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத தான் நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாத்துலயுமே அதானி குழுமத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாரு, அப்படிலாம் இல்லை, நாங்க குவாலிட்டி எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது லோ குவாலிட்டியா இருந்தா அதற்கேற்ற விலை தான் நாங்கள் வாங்குவோம், ஹை குவாலிட்டியா இருந்தா அதற்கேற்ற விலை வாங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லக்கூடியவர்கள் ஏன் ஒரு வழக்கு தொடுக்கப்படும் போது அந்த வழக்குக்கு ஒரு ஸ்டே வாங்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2021 வழக்குல DRI ஆரம்பிச்ச அந்த விசாரணை மீண்டும் அதற்கு மேல் ப்ரோவ் பண்ணக்கூடாது, அதற்கு மேல் விசாரிக்க கூடாது அப்படிங்கிறத இந்த அதானி குழுமம் கோர்ட்டுக்கு போய் ஒரு ஸ்டே வாங்குது. அப்ப நீங்கள் உண்மையாகவே உத்தமர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் எதற்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஆனாலும் DRI 2வதாக ஆரம்பித்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அடுத்த கட்ட விசாரணை நடக்க இருப்பதாக நமக்கு விஷயங்கள் தெரிய வருது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2014 இருந்து 2024 வரைக்கும் அதானியினுடைய சொத்து மதிப்பு 1225% அதிகரிச்சிருப்பதா நமக்கு ஒரு டேட்டா சொல்லுது. அப்போ கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி மூலமாக மட்டும் இல்லாமல் இன்னும் எப்படியெல்லாம் ஏழைகளுடைய வயிற்றில் அடித்து பிழைக்க முடியுமோ அப்படியெல்லாம் அதானி சொத்து சம்பாதித்திருக்கிறார் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு எல்லாவற்றிற்கும் இந்திய பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் துணையாக இருந்திருக்கிறார் என்றதும் தெரிய வருது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, 2014 இருந்து 2024 இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது, அல்ல இந்த துறைமுகத்தில் இந்த கப்பல் வந்திருப்பது 2014. 2014 இருந்து 2024 வரைக்கும் ஒருவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்து சம்பாதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிந்த பிறகும் மோடியும் ஒன்றிய அரசும் மௌனம் காத்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புதிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான். ஆக மொத்தத்தில் இந்த ஒட்டுமொத்த மோடி அரசாங்கத்திலும் பணக்காரர்கள் ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நன்றி.